அனைவருக்கும் வணக்கம். போன வகுப்புல 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்து இயல் 1 முதல் 9 வரை உள்ள துணைப்பாடம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அந்த 1 முதல் 9 வரை உள்ள துணைப்பாடத்திலிருந்து நமக்கு தேர்வு. ஒரு கொஸ்டினுக்கும் நான் ஒரு 10 செகண்ட் நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள நீங்க அந்த கொஸ்டினை பார்த்து ஆன்சர் செலக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நான் ஆன்சர் சொல்லுவேன். ஓகே, நம்ம டெஸ்ட்டுக்குள்ள போகலாம். கொஸ்டின் நம்பர் 1. ஓர் எழுத்து ஒரு மொழியில் வரும் குறில் எழுத்துக்கள். ஓர் எழுத்து ஒரு மொழியில் வரும் குறில் எழுத்துக்கள். ஆப்ஷன் ஏ நா து, ஆப்ஷன் பி நோ து, ஆப்ஷன் சி நா தா, ஆப்ஷன் டி தோ நு. ஓர் எழுத்து ஒரு மொழியில் வரும் குறில் எழுத்துக்கள். நமக்கு தெரியும் மொத்தம் 42 எழுத்துக்கள் இருக்குது. அதுல 40 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள், 2 எழுத்துக்கள் மட்டும் தான் குறில் எழுத்துக்கள். அந்த 2 எழுத்து எதுன்னு கேட்கிறாங்க. எல்லாரும் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருப்பீங்க. ஆப்ஷன் பி நோ து. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. மகர வரிசை ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை? மகர வரிசை ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் பாருங்க. ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம். ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி 4. மகர வரிசை ஓர் எழுத்து ஒரு மொழி. அப்ப பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் மகர வரிசையில வரக்கூடிய எந்தெந்த எழுத்துன்னு தெரியணும். எதெல்லாம் நமக்கு நெடில் எழுத்துக்கள் வரும்? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ. இந்த 6 நெடில் எழுத்துக்களும் வரும். இதுல இருந்து சில எழுத்துக்கள் நமக்கு உயிர்மை எழுத்துக்கள்ல வராது. இப்போ மகர வரிசை, தகர வரிசை, நகர வரிசை, ககர வரிசைன்னு அந்த மாதிரி வரிசையெல்லாம் இருக்குது. அதுல நமக்கு மகர வரிசையில் வரக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழி கேட்கிறான். இப்ப நமக்கு தெரியும் மா, மீ, மூ, மே, மை, மோ. அப்ப பாருங்க, இந்த 6 ஓர் எழுத்து ஒரு மொழியும் வரும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பாருங்க, மகர வரிசை ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் 6. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. அம்பு விரைந்து செல்வது போல உரிய கடமை புரிபவன். அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன். ஆப்ஷன் ஏ ஏவலன், ஆப்ஷன் பி கலைவன், ஆப்ஷன் சி ஏகலைவன், ஆப்ஷன் டி கலை நயம் மிக்கவன். பாருங்க, அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன். பாருங்க, அந்த அம்பு விடுற கலையில சிறந்தவன் தான் ஏகலைவன். அம்பு விடக்கூடிய கலைகளில் சிறந்தவன் ஏகலைவன். அந்த விடக்கூடிய கலைக்கு பேருக்கு ஏகலைன்னு பேர். அப்ப அது ரெண்டுமே இல்லை. கலைவன் கிடையாது, கலை மிக்கவன் கிடையாது. அப்போ அம்பு விரைந்து செல்வது போல செயல் செய்பவன் யாருன்னா ஆப்ஷன் ஏ ஆ ஆ சரி, இ இ தவறு. ஆப்ஷன் பி ஆ இ சரி, ஆ இ தவறு. ஆப்ஷன் சி ஆ சரி, ஆ இ இ தவறு. ஆப்ஷன் டி இ சரி, ஆ ஆ இ தவறு. பாருங்க,
அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன். இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்? ஏவலன் கரெக்ட். ஏவலன் கரெக்ட். அப்ப இந்த 4 ஆப்ஷன்ல பாருங்க. ஆப்ஷன் சி ஆ சரி, ஆ இ தவறு. இப்ப இதற்கான விடை ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட். தமிழிசை இயக்கம் எனும் நூலின் ஆசிரியர். தமிழிசை இயக்கம் எனும் நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ செந்தமிழ் அந்தணர். ஆப்ஷன் பி ராமலிங்கனார். ஆப்ஷன் சி பாவலரேறு. ஆப்ஷன் டி ஊவேசா. சீக்கிரம் செலக்ட் பண்ணிட்டீங்களா? தமிழிசை இயக்கம் எனும் நூலின் ஆசிரியர் யாருன்னா ஆப்ஷன் ஏ செந்தமிழ் அந்தணர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். காடர்கள் பேசும் மொழி. நமக்கு அந்த துணைப்பாடத்துல பார்த்திருக்கலாம். யானைகள், யானை பேசும் மொழி, அந்த யானை பத்தி எல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. அப்போ காடர்கள் பேசும் மொழி. ஆப்ஷன் ஏ கால்வனப்பு. ஆப்ஷன் பி வனப்பு. ஆப்ஷன் சி ஆல் அளப்பு. ஆப்ஷன் டி நன்மொழி. காடர்கள் பேசும் மொழி பாருங்க. ஆப்ஷன் சி ஆல் அளப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சுரன் என்பது டேஷ். ஆப்ஷன் ஏ ஆண் சிறுத்தை. ஆப்ஷன் பி பெண் நத்தை. ஆப்ஷன் சி பெண் சருகுமான். ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. சுரன் என்பது ஆப்ஷன் சி பெண் சருகுமான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. யானையோடு பேசுதல் எனும் காடர்களின் கதையை தமிழாக்கம் செய்தவர். யானையோடு பேசுதல் எனும் காடர்களின் கதையை தமிழாக்கம் செய்தவர். ஆப்ஷன் ஏ தா சீதா. ஆப்ஷன் பி ரா கமலா. ஆப்ஷன் சி அனிதா கிருஷ்ணன். ஆப்ஷன் டி வா கீதா. யானையோடு பேசுதல் எனும் காடர்களின் கதையை தமிழாக்கம் செய்தவர் யாருன்னா ஆப்ஷன் டி வா கீதா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். மூளை முளைக்கும் இடம். மூளை முளைக்கும் இடம். ஆப்ஷன் ஏ தலை. ஆப்ஷன் பி முதுகு தண்டு. ஆப்ஷன் சி கழுத்து. ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. நம்ம எல்லாமே செடி முளைக்கிறது தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா மூளை முளைக்கும் இடம் கேட்கிறாங்க. பாருங்க, நமக்கு மூளை எங்க இருக்குது? தலைக்கு உள்ள இருக்குது. அதனால எங்க இருந்து முளைக்கும் நினைச்சிருப்போம் தலைன்னு. ஆனா அது ஆப்ஷன் இல்ல. அப்ப இந்த 4 ஆப்ஷன்ல எதுன்னு நம்ம பார்த்தோம்னா மூளை முளைக்கும் இடம். ஆப்ஷன் பி முதுகு தண்டு. முதுகு தண்டுல இருந்து தான் மூளை முளைக்க ஆரம்பிக்குது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 9. ஓர் எழுத்து ஒரு மொழி எழுத்துக்கள் மொத்தம் டேஷ். ஓர் எழுத்து ஒரு மொழி எழுத்துக்கள் மொத்தம் டேஷ். ஆப்ஷன் ஏ 45. ஆப்ஷன் பி 40. ஆப்ஷன் சி 42. ஆப்ஷன் டி 44. ஓர் எழுத்து ஒரு மொழி எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம். ஓர் எழுத்து ஒரு மொழியில நெடில் எழுத்துக்கள் 40, குறி எழுத்துக்கள் 2ன்னு பார்த்தோம். அப்போ மொத்தம் சேர்ந்தது 42. ஓகேவா? இது வந்து நெடில் எழுத்துக்கள். அவன் மொத்தமான எழுத்து கேட்கிறான். அப்போ ஆப்ஷன் சி 42. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. நம்முடைய மனநிலை டேஷ் நிமிடங்களுக்கு ஒரு முறை மாறுமா?
நம்மளுடைய மனசு குரங்கு மாதிரின்னு சொல்றாங்கல்ல, அந்த குரங்கு கூட ஸ்லோவா இருக்குமா. ஆனா மனுஷனுடைய மனநிலை அவ்வளோ சீக்கிரம் மாறிட்டே இருக்குமா. நம்முடைய மனநிலை டேஷ் நிமிடங்களுக்கு ஒரு முறை மாறும். ஆப்ஷன் ஏ 90, ஆப்ஷன் பி 80, ஆப்ஷன் சி 120, ஆப்ஷன் டி 50. ஒரு மனிதனுடைய மனநிலை டேஷ் நிமிடங்களுக்கு ஒரு முறை மாறும் அப்படின்னா பாருங்க, ஆப்ஷன் ஏ 90. நம்முடைய மனநிலை 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை மாறும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டவர். மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டவர் பாருங்க. ஆப்ஷன் ஏ ரா இளங்குமரனார், ஆப்ஷன் பி கௌரவன், ஆப்ஷன் சி சுஜாதா, ஆப்ஷன் டி குப்புசாமி. மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டவர். ஆப்ஷன் ஏ ரா இளங்குமரனார், ஆப்ஷன் பி கௌரவன், ஆப்ஷன் சி சுஜாதா, ஆப்ஷன் டி குப்புசாமி. ஆப்ஷன் சி சுஜாதா. நமக்கு தெரியும் அந்த பேராகிராஃப்ல இருக்கிறோம். சுஜாதா என்கிற ரங்கராஜன் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டவர் சுஜாதா என்கிற ரங்கராஜன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். காடர்களின் கதையை தொகுத்தவர். காடர்களின் கதையை தொகுத்தவர். 1 மனிஷ் சாண்டி, 2 மாதுரி ரமேஷ். இந்த காடர்களுடைய கதை வந்து எழுதிட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. அதை யாரு போய் தொகுத்ததுன்னா 1 மனிஷ் சாண்டி, 2 மாதுரி ரமேஷ்னு கொடுத்துருக்காங்க. விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ 2 மட்டும் சரி, ஆப்ஷன் பி 2ம் தவறு, ஆப்ஷன் ஏ 2ம் சரி, ஆப்ஷன் பி 2ம் தவறு, ஆப்ஷன் சி 1 மட்டும் சரி, ஆப்ஷன் டி 2 மட்டும் சரி. ஓகே, செலக்ட் பண்ணிட்டீங்களா? காடர்களின் கதையை தொகுத்தவர் ஆப்ஷன் ஏ 2ம் சரி. அப்ப யார் யாரு? மனிஷ் சாண்டியும் மாதுரி ரமேஷ் 2 பேருமே அந்த கதையை தொகுத்திருக்காங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 13. இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் இருப்பவர்கள். நம்ம மூளையில வலது பகுதி இடது பகுதி நம்ம 2ஆ பிரிக்கிறோம். அப்போ வலது பகுதி ஆக்கிரமிப்புல இருக்கிறவங்க என்ன வேலைக்கு போவாங்க, இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமா இருந்தா என்ன வேலைக்கு போவாங்க, நமக்கு அந்த பேராகிராஃப்ல இருக்கும். அப்ப பாருங்க, நமக்கே தெரிஞ்சிருக்கலாம். இப்ப நான் நல்லா பாடுறேன் அப்படின்னா எந்த பகுதி அதிகமா இருக்குதுன்னு. நான் ஒருத்தர் கலெக்டரா இருக்காரு, ஐபிஎஸ் இருக்காரு அப்படின்னா அவருக்கு எந்த பகுதி அதிகமா இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்ப பாருங்க, இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் இருப்பவர். ஆப்ஷன் ஏ பாடகர், ஆப்ஷன் பி பட்டய கணக்கர், ஆப்ஷன் சி நடன கலைஞர், ஆப்ஷன் டி நடிகர். இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் இருப்பவர்கள். ஓகே, செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஆப்ஷன் பி பட்டய கணக்கர். நமக்கு தெரியும், அதாவது இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாமே எழுதக்கூடிய அந்த போட்டித் தேர்வுகள் எல்லாமே எந்த பகுதி அதிகமா இருப்பாங்கன்னா இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் இருப்பவர்கள், அவங்க பட்டய கணக்கர். அப்ப இவங்கெல்லாம் யாரு? பாடகர், நடன கலைஞர், நடிகர்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல ரொம்ப டேலண்டா இருந்தா அவங்க வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் இருப்பவர்கள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜெயகாந்தனோடு பல்லாண்டு எனும் நூலை எழுதியவர். ஜெயகாந்தனோடு பல்லாண்டு எனும் நூலை எழுதியவர். ஆப்ஷன் ஏ வே நடராசன், ஆப்ஷன் பி பி சா குப்புசாமி, ஆப்ஷன் சி தா மலையப்பன், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. ஜெயகாந்தனோடு பல்லாண்டு எனும் நூலை எழுதியவர். ஓகே, ஆன்சர்
பீசா குப்புசாமி. நம்ம அந்த கதையில பார்த்துருக்கலாம். இவருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் ஜெயகாந்தன். அதனால இந்த பீசா குப்புசாமி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படின்ற ஒரு நூலை எழுதினார். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இசை டேஷ் வகைப்படும். இசை டேஷ் வகைப்படும். 1, ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. இசை டேஷ் வகைப்படும். இப்ப பாருங்க, நமக்கு இசைனால் நமக்கு ஞாபகம் வரணும். 1, நம்மளுடைய குரல்ல இருந்து இசை வரும், குரல் வழி இசை. வேற எப்படி இசை வரும் அப்படின்னா, கருவிலிருந்து இசை வரும். அப்ப பாருங்க, இசை மொத்தம் 2. 1 குரல் வழி இசை, கருவி வழி இசை. அப்ப ஆப்ஷன் பி, இசை 2 வகைப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 16. மூளைக்கு 1 நிமிடத்திற்கு டேஷ் மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது. ஒரு நிமிஷத்துக்கு டேஷ் மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுமா மூளை? அப்பதான் நம்ம சுறுசுறுப்பா வேலை செய்வோம். அப்ப பாருங்க, ஆப்ஷன் ஏ 800 மில்லி லிட்டர், ஆப்ஷன் பி 900 மில்லி லிட்டர், ஆப்ஷன் சி 80 மில்லி லிட்டர், ஆப்ஷன் டி 90 மில்லி லிட்டர். ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டீங்களா? மூளைக்கு 1 நிமிடத்திற்கு ஆப்ஷன் ஏ 800 மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது. ஓகேவா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 17. நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாழனி அணியான். பாருங்க, இடம் பெற்ற அடி. ஆப்ஷன் ஏ அகநானூறு, ஆப்ஷன் பி நற்றிணை, ஆப்ஷன் சி புறநானூறு, ஆப்ஷன் டி கலித்தொகை. இது எந்த லெசன்ல இருக்கும்னா, இசை கருவிகள் அப்படின்ற ஒரு துணை பாடத்துல இருக்கும். அப்ப பாருங்க, நல்லியாழ் மறுப்பின், யாழ்னாவே நமக்கு இசை கருவின்னு தெரியும். அப்ப இத பத்தி எந்த அடி சொல்லுது அப்படின்னா, செலக்ட் பண்ணியாச்சா? ஆப்ஷன் சி புறநானூறு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் டேஷ் மாவட்டத்தை சார்ந்தவர். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் டேஷ் மாவட்டத்தை சார்ந்தவர். ஆப்ஷன் ஏ திருப்பூர், ஆப்ஷன் பி ஈரோடு, ஆப்ஷன் சி திண்டுக்கல், ஆப்ஷன் டி மதுரை. கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் ஆப்ஷன் ஏ திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். கஞ்ச கருவிக்கு எடுத்துக்காட்டு. கஞ்ச கருவிக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் ஏ குழல், ஆப்ஷன் பி சேகண்டி, ஆப்ஷன் டி முழவு, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. ஆப்ஷன் ஏ குழல், ஆப்ஷன் பி சேகண்டி, ஆப்ஷன் சி முழவு, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. பாருங்க, கஞ்ச கருவிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி சேகண்டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். குடமுழா இசைக்கருவி டேஷ் முகங்களை கொண்டது. குடமுழா இசைக்கருவி டேஷ் முகங்களை உடையது. ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி 5. குடமுழா இசைக்கருவி டேஷ் முகங்களை கொண்டது. நமக்கு புக்லயே பார்த்திருக்கலாம். இந்த குடமுழா இசைக்கருவி இப்படி கொடுத்துட்டு நடுவுல இருக்கக்கூடிய அந்த முகம் மட்டும் வெளியே வர மாதிரி பெருசா கொடுத்திருப்பாங்க. அப்ப பாருங்க, கவுண்ட் பண்ணுங்க, 1 2 3 4 5. அப்போ குடமுழா இசைக்கருவி டேஷ் முகங்களை கொண்டது, 5 முகங்களை கொண்டது.
அதுல எந்த முகம் அதிகம் பெருசா இருக்கும் அப்படின்னா இடையில இருக்கக்கூடிய முகம் வெளியில அதிகமா இருக்கும். ஓகேவா? தண்டு முக்கை தாளம் தக்கை சார நாடும் பயில்வார் இடம் பெற்ற நூல். பாருங்க, ஆப்ஷன் ஏ அப்பர் தேவாரம், ஆப்ஷன் பி சம்பந்தர் தேவாரம், ஆப்ஷன் சி சுந்தரர் தேவாரம், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. நமக்கு தேவாரம் நமக்கு தெரியும், 1ல இருந்து 3, 4ல இருந்து 5, 6, 7வது. அப்போ 1ல இருந்து 7 வரைக்கும் நமக்கு தெரியும். யார் யாரு? 1 திருஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர், 2 திருநாவுக்கரசர், 3 சுந்தரர். தேவாரம் பாடிய மூவர் இந்த 3 பேர். இதுல தண்டு முக்கை தாளம் தக்கை எனும் பாடல் இடம்பெற்ற எந்த தேவாரத்தில் அப்படின்னா சம்பந்தர் தேவாரம். ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர் தேவாரம். அதுல தான் இந்த லைன் இருக்கு. ஓகேவா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 23. திமிலை இசை கருவி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. திமிலை இசை கருவி டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ சேமங்கலம், ஆப்ஷன் பி தப்பு, ஆப்ஷன் சி பாணி, ஆப்ஷன் டி பணிலம். திமிலை இசை கருவி டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஆப்ஷன் சி பாணி. ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन. பரிவாதினி என்னும் வீணை டேஷ் மன்னன் காலத்தில் வழக்கத்தில் இருந்தது. பரிவாதினி என்னும் வீணை எந்த மன்னனுடைய காலத்துல வழக்கத்தில் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ முதலாம் குலோத்துங்கன், ஆப்ஷன் பி ராஜராஜன், ஆப்ஷன் சி மகேந்திரவர்மன், ஆப்ஷன் டி ராஜேந்திரன். பாருங்க, பரிவாதினி என்னும் வீணை டேஷ் மன்னன் காலத்தில் வழக்கத்தில் இருந்தது. ஆப்ஷன் சி மகேந்திரவர்மன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 24. அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்த அளவை பெயர்கள். அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்த அளவை பெயர்கள். ஆப்ஷன் ஏ அணா, ஆப்ஷன் பி சல்லி, ஆப்ஷன் சி துட்டு, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்த அளவை பெயர்கள். இதுல எதனா அளக்கிற மாதிரி இருக்குதா? இது எல்லாமே காசுக்கு ரிலேட்டடா வருது. அப்ப எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் क्वेश्चन. கோமகளின் இயற்பெயர். கோமகளின் இயற்பெயர். ஆப்ஷன் ஏ சாந்தலட்சுமி, ஆப்ஷன் பி முத்துலட்சுமி, ஆப்ஷன் சி வீரலட்சுமி, ஆப்ஷன் டி ராஜலட்சுமி. கோமகளின் இயற்பெயர். ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஆப்ஷன் டி ராஜலட்சுமி. கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி. ஓகே. இன்னைக்கு இன்றைய தேர்வுல 25க்கு 25 பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த வகுப்புல இலக்கணம் 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இலக்கணம் வகுப்பையும் அதற்கான தேர்வுகளையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.